2 அண்டை வீட்டுக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் தனக்கு அடுத்து இருப்பவனை திட்டிவிட்டான். திட்டு வாங்கினவன் 1 மாதத்திற்கு பிறகு திட்டினவனிடம், நீ 1 மாதத்திற்கு முன்பு என்னை திட்டினாய், நான் அதை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். இதற்கு பெயர் மன்னிப்பு அல்ல. ஏனென்றால் அவன் திட்டினதை அவன் இன்னும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறான். மன்னிப்பு என்றால் தவறை மன்னிப்பதோடு கூட மறப்பதும் ஆகும். இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய சீடர்களில் ஒருவன் ஒரு நாள் இயேசுவிடம், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செய்து கொண்டே இருந்தால் நான் எத்தனை தடவை அவனை மன்னிப்பது? 7 தடவையா என்று கேட்டான். அதற்கு இயேசு அவனிடம், 7 தடவை இல்லை, 77 தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அர்த்தம் தொடர்ந்து நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகும். ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக தவறு செய்தால் அதை தொடர்ந்து நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். இப்படி தொடர்ச்சியாக மன்னிப்பது இயேசு மட்டுமே செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு எல்லா மனிதனுடைய எல்லா தவறுகளையும் மன்னிப்பவராக இருக்கிறார். அதோடு கூட மறப்பவராகவும் இருக்கிறார். ஒருவேளை நான் திருடிவிட்டு ஒரு நாள் இயேசுவிடம் சென்று, இயேசுவே நான் திருடிவிட்டேன் என்று சொன்னால் அவர் சொல்வார், நான் மன்னித்து விட்டேன் என்று. 1 வாரத்திற்கு பிறகு மீண்டும் இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே நான் இது மாதிரி திருடிவிட்டேன் என்று சொன்னால் அவர் சொல்வார், நீ எப்பொழுது திருடினாய் என்று கேட்பார். ஏனென்றால் அவர் நீ திருடினதை மன்னித்து மறந்து விட்டார். இதுதான் இயேசு. மன்னிப்பு மறப்பதோடு தொடர்புடையது. மறக்காத மன்னிப்பு மன்னிப்பல்ல. இப்படி மறந்து மன்னிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. எனவே அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட தவறை செய்திருந்தாலும் இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே இப்படி தவறு செய்து விட்டேன் என்று சொன்னால் அவர் உங்கள் தவறுகளை மன்னித்து விடுவார். உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.